மதுரை வடக்கு தொகுதியில இந்த பகுதி மக்களுடைய ஒரு நீண்ட நாள் குறையா எல்லா தொகுதியிலையும் அரசாங்கம் ஜல்லிக்கட்டு நடந்தது. மதுரை வடக்கு தொகுதியில இது வரைக்கும் ஜல்லிக்கட்டு நடத்தல அப்படின்ற ஒரு கோரிக்கையை இன்னைக்கு சந்திச்சு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில இன்னைக்கு இங்க வந்திருக்கிறோம். அவங்க புரட்சி தமிழர் எடப்பாடி அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கணும்னு சொன்னாங்க. ஏன்னா வரக்கூடிய இந்த தேர்தலுக்காக கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக ஐயா எடப்பாடியார் கொடுத்த வாக்குறுதி பாத்தீங்கன்னா, ஜல்லிக்கட்டு போட்டியில எதிர்பாராத விதமாக உயிரிழக்கக்கூடிய வீரர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் ரூபாய் ஆட்சிக்கு வந்தோன்னு கொடுப்போம் என்று அறிவித்திருக்கிறார். காயம்பட்டு சிகிச்சை பெறக்கூடிய வீரர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் அறிவித்திருக்கிறார். இந்த போட்டியில பங்கு பெறதுக்கு பதிவு செய்யற வீரர்களுக்கு இன்சூரன்ஸ், காளைகளுக்கு இன்சூரன்ஸ் செய்யப்படும் என்று அறிவித்திருக்கிறார். இந்த ஆன்லைன்ல டோக்கன் வாங்குற சிஸ்டம் ரத்து செய்யப்பட்டு பழைய முறையே திரும்பவும் கொண்டு வரப்படும் என்று அறிவித்திருக்கிறார். அரசாணை வழங்கப்பட்ட இடத்துல நடைபெறக்கூடிய போட்டிக்கு அரசாங்கம் 5 லட்சம் ரூபாய் அங்க மானியமா கொடுக்கறதா அறிவித்திருக்கிறார். இதெல்லாம் சொல்லும் போது இதெல்லாம் படிச்சு அவங்க ரொம்ப சந்தோஷமாக அவருக்கு நன்றி தெரிவிக்கணும் அப்படின்னு வரும் பொழுது இந்த ஒரு கோரிக்கையை வைத்தாங்க, வடக்கு தொகுதியில ஜல்லிக்கட்டு நடத்தணும்னு. ஏன்னா வடக்கு தொகுதியில மட்டும் 1000 ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்கிறதா அண்ணன் குமார் அண்ணன் இவர் தான் முழு ஏற்பாடு அண்ணன் தான் பண்ணாரு தெரிவித்திருக்கிறார். 300ல இருந்து ஒரு 400 வீரர்கள், மாடுபிடி வீரர்கள் இந்த மதுரை வடக்கு தொகுதியில் இருக்கிறாங்க. மதுரை வடக்கு தொகுதி நகர்ப்புறம் உடனே இது எல்லாருமே மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதனால இப்ப அதிமுக ஆட்சி அமைந்த உடனே, எடப்பாடி தலைமையில் அமைந்த உடனே முதல்ல ஜல்லிக்கட்டு போட்டி இந்த வடக்கு தொகுதியில எடப்பாடியாருடைய பிறந்த நாளை ஒட்டியோ இல்லாட்டி புரட்சி அம்மா அவர்கள் பிறந்த நாளை ஒட்டியோ இங்க மிக சிறப்பாக பெரிய அளவில் இங்க நடத்தப்படும். அது ஐயாவே அந்த போட்டியை தொடங்கி வைக்கிற மாதிரி அவர்கிட்டான கோரிக்கையை நாங்கள் வைப்போம். அது இந்த பகுதி மக்களுக்கு இன்னைக்கு நான் ஒரு வாக்குறுதியாவே நான்